உன்னை பொறுத்த வரைக்கும் நான் 1 இயர் அக்ரிமெண்ட் போட்டு தானே செஞ்ச மிகப்பெரிய தப்புன்னு சொல்றேன். ஏன் நானே சொல்றேன், நான் செஞ்சது மிகப்பெரிய தப்பு தான். நான் கல்ச்சர் தெரியாம செஞ்ச தப்பு. நான் வாழ்ந்த நாட்டுல கல்யாணங்கிறது இங்க நடக்கிற மாதிரி திருவிழா கிடையாது. யார் யார் கூட வேணாலும் பிடிச்சிருக்க வரைக்கும் வாழலாம், பிடிக்கலையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். 2-3 வாட்டி கல்யாணம் பண்ண ஆம்பளைங்களையும் பார்த்திருக்கேன், 4-5 வாட்டி கல்யாணம் பண்ண பொண்ணுங்களையும் பார்த்திருக்கேன். அந்த கல்ச்சரை பார்த்து பார்த்து வளர்ந்த எனக்கு 1 வருஷம் மட்டும் பொண்டாட்டியர்னு அக்ரிமெண்ட் போட்டது எனக்கு தப்பா தெரியலடி. ஆனா உனக்கு கல்யாணங்கிற வார்த்தைக்குள்ள அர்த்தம் தெரியும், தாலிங்கிற வார்த்தைக்குள்ள மரியாதை தெரியும். நல்லவனோ கெட்டவனோ எவன் புருஷனா வந்தாலும் கடைசி வரைக்கும் அவனோட தான் வாழணுன்ற சம்பிரதாயம் உனக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்ச நீ எதுக்காக 1 வருஷம் மட்டும் பொண்டாட்டே இருக்கேங்கிற அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டேன்ற விஷயத்த எமோஷனலா நீயே சொல்லிரு. ஏன் விஸ்வநாதனோட பையன் கல்ச்சர் தெரியாம தப்பா வளர்ந்துட்டு வந்துட்டான், அவனை நம்ம கல்யாணம் பண்ணிட்டு திருத்துவோன்றதுக்காகவா? இல்ல தாய் எல்லாம் வளர்ந்ததுனால தப்பா வளர்ந்துட்டான், அவனுக்கு நம்ம பொண்டாட்டிக்கு பொண்டாட்டியா தாய்க்கு தாயா இருந்து வாழ்க்கை புரிய போன்றதுக்காகவா? இதெல்லாம் எதுவுமே இல்ல. உங்க அக்காக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்றதுக்கு பணம் வேணும், உன் தங்கச்சிக்கு வரதட்சணை கொடுக்கறதுக்கு பணம் வேணும், உன் தம்பிக்கு வேலை வேணும். இதெல்லாம் வேணும்னா விஸ்வநாதன் மாதிரி ஒரு பெரிய பணக்காரனுடைய பையன் வேணும். உன்னோட சுயநலத்துக்காக பக்காவா பிளான் பண்ணி என்னை ஏமாத்தி உன் குடும்பத்தோட தலையெழுத்தை மாத்துறதுக்காக தான் இந்த